திருவருள் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம். சனி பகவான் நேற்று முன்தினத்திலிருந்து பிற்போக்கு நிலையில் இருப்பதால் அடுத்த 122 நாட்கள் உச்சத்தில் இருக்கும் ராசியினரை தெரிந்து கொள்வோம். நவகிரகங்களில் நீதிமானாக விளங்கும் சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசி மாறுவதற்கு 2.5 ஆண்டு காலம் எடுத்துக்கொள்கின்றார். நன்மை தீமை இரண்டையும் தரம் பிரித்து அதனை இரட்டிப்பாக திருப்பிக் கொடுக்கும் நிலையில் தற்போது 30 ஆண்டுகளுக்கு பின்பு தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் பயணிக்கின்றார். ஆண்டு முழுவதும் இதே ராசியில் பயணிக்கும் சனி பகவான் நேற்று முன்தினத்திலிருந்து பின்னோக்கி நகர்கின்றார். இந்த பிற்போக்கு நிலையானது நவம்பர் 15ஆம் தேதி வரை இருக்குமாம். சனியின் பிற்போக்கு நிலையினால் 122 நாட்கள் அதிர்ஷ்டத்தின் உச்சத்தில் இருக்கும் ராசியினரை இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம். மேஷ ராசியினருக்கு சனி பகவான் அடுத்த 122 நாட்கள் நன்மையை அளிப்பதுடன் இவர்களின் 11வது வீட்டில் பின்னோக்கி செல்கின்றார். நிதி ஆதாயங்கள் இருப்பதுடன் தொழில் முனைவோர் நல்ல முதலீட்டாளர்களை காணலாம். காதல் வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை பேசி தீர்க்கலாம். தொழிலிலும் நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள். சிம்ம ராசியினர் சனி பகவானின் இந்த பிற்போக்கு நிலையால் 122 நாட்கள் நல்ல செய்திகளை அடுத்தடுத்து பெறுவார்கள். 7வது வீட்டில் சஞ்சரிக்கும் சனியால் வாழ்க்கையில் நேர்மறை இருப்பதுடன் உடல்நிலையில் சில மாற்றங்கள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீர்கள். நிதிநிலை நன்றாகவே இருக்கும். மாணவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். தனுசு ராசியில் சனி பகவான் 3வது வீட்டில் சஞ்சரிக்கும் நிலையில் இந்த பிற்போக்கு நிலை 122 நாட்களுக்கு நன்மை அளிப்பதுடன் சமூகத்தில் மதிப்பும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். பல காரியங்களில் வெற்றி காணப்பட்டாலும் நிதி விஷயங்களில் யோசித்து முடிவெடுக்கவும் இந்த காலகட்டத்தில் பல புதிய முதலீட்டு விருப்பங்களையும் பெறுவீர்கள். திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.